A very good morning to all of you. I have some news to share with you. Yesterday, some samples were taken and they were sent for testing. Amongst these samples, there were 2 samples of 2 people who were involved in a case of an arson which was registered at the police station. These people were in judicial remand, and before sending them to prison, mandatory COVID testing, which is desired, was done, and both the samples of these 2 people were sent for testing. One of these 2 samples has turned out to be positive. This is a person named Nadeshan. He is 37 years of age, male, and a resident of Surakudi, Tirunallar. This news was received today morning. The sample result was received today morning. Accordingly, as per the protocol of Ministry of Health, Government of India, we have set up a containment zone in the Surakudi area, and the movement of people in that containment zone in and out is completely barred. That containment area has been set up today morning with the help of police, PWD and revenue. All required public announcements in that area with respect to delivery of essential items will be made. Apart from that, the contact tracing of this person has been started. Already 8 contacts, the close contacts of this person have been identified, and their samples have also been sent for testing. More contacts are being identified. Places which this person visited in the past 3-4 days are being identified and will be sanitized and disinfected. As more and more contacts are identified, their samples will be taken and sent for testing. Media will be briefed accordingly on this. So, this information has come in. I just wanted to share with all of you. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் காரைக்கால் மாவட்டத்தோட துணை மாவட்ட ஆட்சியர் வருவாய் பேசுகிறேன். ஸோ என்ன உங்களோட ஒரு நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும். ஸோ என்னென்னா, காரைக்காலில் வந்து ஃபர்ஸ்ட் கொரோனா பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கு. நேற்று வந்து ஒரு 2 சாம்பிள் டெஸ்டிங் அனுப்பியிருந்தப்போ சிறக்குடியை சார்ந்த ஒரு நபருக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கே வந்து அவர் வீட்டை சுற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி கண்டெய்ன்மெண்ட் ஜோன், அதாவது அந்த ஜோனுக்குள்ளே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சுற்றி இருக்கிற ஒரு 4-5 தெருக்களுக்கு அங்கே இருக்கிற மக்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேரிகேடிங்லாம் போட்டு இன்றைக்கி அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கி காலையில் டெஸ்ட் ரிசல்ட் வந்த உடனே நம்மளோட ஹெல்த் டீம் அங்கே போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ஏதாவது கான்டாக்ட் வந்து ஏதாவது ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை அறிகுறிகள் எதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் கேஸ் வந்தாலும் அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் ப்ரிப்பரேஷன்ஸும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா கெப்பாசிட்டிஸும் நம்மக்கிட்ட இருக்குது, எல்லா திறன்களும் நம்மக்கிட்ட இருக்குது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் யாரும் பதட்டப்பட வேண்டாம். நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு 2-3 ப்ரிகாஷன்ஸ் தான். ஒன்று வந்து சோஷியல் டிஸ்டன்சிங். எங்கே போனாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எங்கேயும் வெளியில் போகாதீங்க. 2வது மாஸ்க் போடுங்க. 3வது எங்கே போனாலும் கை கழுவுங்க. வீட்டுக்குள்ளே திருப்பி வரும்போது ஃபுல்லாக நீங்கள் போட்டிருந்த உடைகள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு கையை ஃபுல்லாக கழுவிட்டு, மூஞ்சி கை கால் எல்லாம் கழுவிட்டு, முடிஞ்சால் தலைமுடியும் கழுவிட்டு கரெக்டாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளை இந்த கொரோனா வைரஸ்லேருந்து பாதுகாத்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இது நாள் வரைக்கும் நீங்கள் எல்லாம் எப்படி எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட் பாசிட்டிவ் கேஸ் வந்திருக்கு. இப்பயும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்றதை நம்புகிறோம். இந்த பாசிட்டிவ் கேஸ்க்கு யாரெல்லாம் வந்து தொடர்பு கொண்டிருந்தாங்கன்றதை நம்ம கணக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். அத்தனை பேரையும் டெஸ்ட் பண்ணுவோம். அத்தனை பேருக்கும் என்ன மெடிக்கல் உதவி பண்ணணுமோ அதையும் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் எப்படி சப்போர்ட் கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி இனிமேலும் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.